IPL 2025 இம்பாக்ட் பிளேயர் ரோல் அடுத்து ஏசியா கப் பத்தின ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸோட இந்த வீடியோ ஃபுல்லா நடந்துக்க போது. இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்து சின்ன மைனர் அப்டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து SA T20 ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்டன் இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 3 பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க. 3 பேருமே ஒரு தரமான பிளேயர்ஸா தான் இருக்காங்க. இன்னும் சில டீம்ஸ்லாம் இன்னும் எந்த பிளேயர் ரீடைன் பண்றோம், எந்த பிளேயர் சைன் பண்ண போறோம் ஒரு தெளிவே இல்லாத முடிவா தான் இருக்கு. யாரை சொல்றேன் எல்லாத்துமே தெரிஞ்சுக்கும். ஜோபா சூப்பர் கிங்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து அப்படியே நம்ம இங்கிலாந்து டீமுக்கு போனோம்னா அங்க இங்கிலாந்தோட லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்களோட ஹெட் கோச்சா இருந்த மேத்யூ மார்ஷ் இப்ப ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. அவருக்கு பதிலா இன்டர்ன் கோச்சா யாரு இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த டீமோட அசிஸ்டன்ட் கோச்சா கண்டினியூ பண்ணிட்டு இருந்த மார்கஸ் இப்போதைக்கு வந்து ஹெட் கோச்சா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஏசியா கப் அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். ஏசியா கப் 2025 T20 ஃபார்மேட்ல இந்தியாவில் நடக்க போகுது. அதுக்கடுத்து 2026 ODI ஃபார்மேட்ல வந்து பங்களாதேஷ்ல நடக்கதான் முடிவு பண்ணிருக்காங்க ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில். இதை தொடர்ந்து அப்படியே நம்ம இந்தியன் டீம் அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். இந்தியன் டீம் ஏற்கனவே வந்து T20 சீரிஸை ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க. 3வது T20 இந்த வீடியோ எடுத்துக்கிற நிலைமையில ஆடிட்டு இருப்பாங்க. இதை தொடர்ந்து வரப்போதா ODI சீரிஸ்க்கு இந்தியாவோட மேஜர் ODI பிளேயர்ஸா இருக்க விராட் கோலி, ரோஹித் சர்மா, அடுத்து KL ராகுல், ஸ்ரேயஸ் எல்லாமே டீம்ல இணைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்படியே நம்ம IPL அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். IPL நாளைக்கு நைட் அதாவது 31ஆம் தேதி நைட் 7 மணிக்கு வந்து இருக்கிற எல்லா IPL ஓனர்ஸுமே IPL கவுன்சிலோட ஒரு மீட்டிங் வைக்க போறாங்க. இந்த மீட்டிங் மூலமா நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா எத்தனை பிளேயர் ரீடைன் பண்ண போறாங்க, RTM இருக்கா இல்லையா, அடுத்து இம்பாக்ட் பிளேயர் பத்தின ஏகப்பட்ட முக்கியமான டீடைல்ஸ் தான் இருக்க போது. இம்பாக்ட் பிளேயர் ரூல் அடுத்த வருஷம் IPL இருக்கலாமா வேணாமன்ற ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து வச்சப்ப ப்ரோட்காஸ்டர்ஸா இருக்கிற ஜியோ சினிமாஸ் அடுத்து வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கிற ப்ரோட்காஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே அப்படியே கோச்சிங் சைடு போயிட்டோம்னா அங்க இம்பாக்ட் பிளேயர் வேணா இருக்கிற 11 பிளேயர் வச்சு வேண்டாம். IPL ஓனர்ஸ் கிட்டயுமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை தொடர்ந்து இந்த வீடியோல உங்களுக்கு என்னெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கோ அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.